அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலா இஹ்சானிஹி வஷ்ஷுக்ரு லஹு அலா தௌஃபீகிஹி வ இம்தினானிஹி. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நாம் நடத்த துவங்கப் போகிற கிதாபு தஃசீருல் ஜலாலைனை பற்றி, அதனுடைய அறிமுகத்தை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்ளப் போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆக இந்த சேவைகள் எவ்வித தோய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். கீழே இந்த நிறுவனத்தினுடைய ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டினுடைய நிறுவனத்தினுடைய அக்கவுண்ட் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக நன்மையில் ஒன்று சேர்வோம். அல்லாஹுவினுடைய பரக்கத்தை பெறுவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் ரஹமத்து செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம் தஃசீருல் ஜலாலைன் பாடத்தினுடைய முதலாவது பாடத்தில் இருக்கிறோம். இந்த பாடத்தில் 2 விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் இன்ஷா அல்லாஹ். ஒன்னாவதாக கிதாபினுடைய அறிமுகம். இந்த தஃசீர் கிதாபாகிறது எப்படிப்பட்டது, இதனுடைய மபாதி அஷர, முக்கியமான 10 அடிப்படையான விஷயங்கள் என்னென்ன, இதனுடைய தாரீஃப் என்ன, மௌது என்ன, கரது காயா என்ன, அப்படிங்கிற ஒரு 10 விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். அதற்கு அடுத்ததாக இந்த தஃசீர் ஏன், எதற்கு தஃசீர் இந்த உலகத்திற்கு எதற்காக வேண்டி கொண்டு வரப்பட்டது, இதனுடைய அவசியம் என்ன, தஃசீர் இல்லை என்று சொன்னால் எப்படிப்பட்ட பாதிப்புகளை நாம் சந்திக்க நேரிடும் என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் இரண்டாவதாக நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். முதலாவதாக எந்த ஒரு கிதாபை எடுத்துக்கொண்டாலும் சரிதான், அதற்கென்று மபாதி அஷர, அடிப்படையான 10 விஷயங்கள் என்பது எப்போதுமே இருக்கும். ஒரு நஹ்வினுடைய கிதாபை எடுத்துக்கொண்டாலும், ஒரு சர்ஃபினுடைய கிதாபை எடுத்துக்கொண்டாலும், ஒரு ஃபிக்ஹினுடைய கிதாபை எடுத்துக்கொண்டாலும், எல்லா கிதாபுகளுக்கும் அடிப்படையான 10 விஷயங்களை இமாம்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அந்த அடிப்படையிலே இந்த தஃசீருல் ஜலாலைன், தஃசீர், ஃபன்னு தஃசீர் என்பதற்கும் 10 விதமான அடிப்படையான விஷயங்கள் இருக்கிறது. முதலாவதாக அதை நாம் தெரிந்து கொள்வோம். ஃபஹத்து ஹாதல் ஃபன், இந்த ஃபன்னினுடைய வரையறையாகிறது, இந்த தஃசீரினுடைய வரையறையாகிறது. இதற்கு முதல்ல தாரீஃப் என்ன அப்படின்னா அதை சொல்றாங்க முதலாவதாக. இரண்டாவதாக மௌது என்னன்னு பதிவு செய்யறாங்க. மூணாவதாக வாதி, இதை கொண்டு வந்தவர்கள் யார் அப்படின்னு பதிவு செய்யறாங்க. நான்காவதாக இஸ்திம்தாது, எதிலிருந்து இந்த தஃசீர் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. நான்காவதாக இதனுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து ஹுக்குமுஹு, இதனுடைய சட்டம் எப்படிப்பட்டதுன்னு சொல்றாங்க. இது இருக்கக்கூடிய மஸ்அலாக்கள் எப்படிப்பட்டதுன்னு சொல்றாங்க. மற்ற கல்விகளை பார்க்கிறோம், இது எப்படிப்பட்ட கல்வி, அதற்கும் இதற்கும் உண்டான தொடர்பு என்னன்னு சொல்றாங்க. இதனுடைய ஃபாயிதா என்னன்னு சொல்றாங்க. இதனுடைய காயத், இதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற 10 விஷயத்தை நமக்கு சொல்லித்தராங்க. முதலாவதாக இதனுடைய வரையறை என்ன. எல்லா இதுக்குமே வரையறை அப்படிங்கிறது உண்டு. அப்ப இதனுடைய வரையறை என்ன சொல்றாங்க. இல்முன், இது ஒரு கல்வி, பி உசூலின், சில அடிப்படை சட்டங்களை கொண்டான கல்வி. யுரஃபு பிஹா மஆனி கலாமுல்லாஹி அலா ஹஸ்பி தாக்கத்தில் பஷரியா, மனித சக்திக்கு தோதுவாக, மனித சக்திக்கு உட்பட்டு அல்லாஹுவினுடைய கலாமினுடைய அர்த்தங்கள் எதை கொண்டு அறியப்படுமோ அந்த ஒரு சில அடிப்படை சட்டங்களை கொண்ட கல்வியாகும். ஆக தப்சீர் நம்ம செய்கிறோம், அது மனித சக்திக்கு உட்பட்டவாறு எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தான் தப்சீர் செய்ய முடியுமே தவிர, அதற்கு மேல அல்லாஹு ரசூலுஹு ஆலம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆக முடிந்த அளவுக்கு மனித சக்திக்கு உட்பட்டவாறு அல்லாஹுவினுடைய கலாம் குர்ஆனை விளங்குவதற்கு அறியப்படுமே அப்படிப்பட்ட சில அடிப்படை சட்டங்களை கொண்ட கல்வி, அதுதான் இதற்கு தாரீஃப். அடுத்து இதுக்கு லுகத்துல என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, மஅனாஹு லுகத்தன் ஃபமஅஹூது மினல் ஃபஸ்ல் ஹுவல் கஷ்ஃப் அப்படின்னு சொல்றாங்க. இது
இஸ்திலாஹ். இப்போ இது சொல்லக்கூடிய இது வந்து லுகத். லுகத்துல அது தஃப்சீர் என்கிற வார்த்தை மினல் ஃபஸ்ரி என்கிற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது. அப்படின்னா என்னது? ஹுவல் கஷ், திறக்குதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ தஃப்சீர்னாலே நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுல வரக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்னா மேக்சிமம் பார்த்தா தஃப்சீர், ஃபஸ்ஸர யுஃபஸ்ஸிரு, தஃப்சீர், ஃபே, சீன், ரே. இந்த தே வந்து ஜாயிதா, தஃப்சீர்ல வரக்கூடிய தே வந்து ஜாயிதா, ஏவும் வந்து மஸ்தர்ல சேர்ந்துருக்கு. அடிப்படையான எழுத்துக்கள் என்ன அப்படின்னா ஃபே, சீன், ரே. இந்த 3 எழுத்துக்கள் தான் அதில் அடிப்படையான எழுத்துக்கள். இதை நம்ம பார்த்தாலே தெரியும், இந்த 3 எழுத்துக்கள் எந்த இடத்திலெல்லாம் இஸ்முகளில் எல்லாம் ஃபியாலுகளில் எல்லாம் சேருகிறதோ அங்க கஷ்ஃபு அல்லது லகர அப்படின்னு அர்த்தம் கொடுப்பாங்க. உதாரணமா சஃபர். சஃபர்னு நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம். அந்த சஃபர் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே வந்து வெளிப்பட்டான். சஃபர்னா பயணம் மேற்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் நம்ம சொல்றோம்ல. அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு தானே நம்ம அந்த இதை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரிதான் இந்த குர்ஆன் ஆயத்துகள் ஆகிறது. அதுக்கு தஃப்சீர் என்பது அதில் இருக்கக்கூடிய ஒளிந்து கிடக்கக்கூடிய அர்த்தங்களை அது வெளிக்கொண்டு வருகிறது, வெளியாக்குகிறது, அது வெளிப்படுத்துகிறது, அது தெளிவாக்குகிறது அப்படிங்கிற அர்த்தம். அதான் என்ன செய்யறாங்க, ஃபஸ்ரு அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அது கஷ்ஃபுன்னு அர்த்தம். இது இதனுடைய தாரிஃப். ரெண்டாவது என்னது? மௌதூஉஹு. இந்த தஃப்சீரினுடைய ஆய்வுக்களம் என்ன அப்படின்னா ஆயாத்துல் குர்ஆன். குர்ஆனினுடைய ஆயத்துகள் தான் இதனுடைய அடிப்படை. அதுல இருந்து தான் தஃப்சீர் செய்ய முடியும். மின் ஹைது ஃபஹ்மு மஆனீஹா. இந்த ஆயத்துகளினுடைய அர்த்தம் விளங்கப்படுமே அந்த விதத்திலே குர்ஆனினுடைய ஆயத்துகளாக இருக்கும். அந்த ஆயத்தினுடைய அர்த்தத்தை விளங்கக்கூடிய விதத்துல குர்ஆன் ஆயத்துகள், அதை வச்சுதான் என்ன செய்ய முடியும்? தஃப்சீர் செய்ய முடியும். இப்போ நஹ்வினுடைய மௌது என்னன்னு கேட்டா கலிமான்னு நம்ம சொல்லுவோம்ல. அதே மாதிரி தஃப்சீரினுடைய மௌது என்னன்னு கேட்டா ஆயாத்துல் குர்ஆன். குர்ஆனினுடைய ஆயத்துகள் தான் அதனுடைய மௌது. வாதிஉஹு, இதனை கொண்டு வந்தவர்கள் யாரு, வைத்தவர்கள் யார் அப்படின்னா அர்ராசிஹூன ஃபில் இல்மி மின் அஹ்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா ஹுனா அல தஹ்கீக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலத்திலிருந்து இந்த இல்மிலே தேர்ச்சி பெற்றவர்கள் இலா ஹுனா, இப்போது வரை. அப்போது மட்டும் கிடையாது, இப்போது வரையும் இல்முல தேர்ச்சி பெற்றவங்க. அப்போ ரசூல்லா காலத்தோடு முஃபஸ்ஸிரீன்கள் முடிந்து போகல. அந்த காலத்திலிருந்து இப்போது உள்ள காலம் வரை இல்மிலே தேர்ச்சி பெற்ற அவர் அந்த அறிஞர்களாக இருப்பார்கள். கமா ஷஹிதல்லாஹு பிதாலிக், அல்லாஹு தஆலா அதை கொண்டு சாட்சி சொல்வதை போல. அர்ராசிஹூன ஃபில் இல்ம் அப்படின்னு ஆயத்துல அல்லாஹ் சொல்றாம்ல. அப்போ அந்த அடிப்படையில இப்போதும் வந்து முஃபஸ்ஸிரீன்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. அதற்கு அடுத்ததாக வைஸ்திம்தாதுஹு, இந்த தஃப்சீர் எதிலிருந்து எடுக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம கவனிச்சா 4 விஷயங்கள் இங்க என்ன செய்யறாங்க சொல்றாங்க. மினல் கிதாப் வஸ் சுன்னதி வல் ஆசாரி வல் ஃபுஸஹா மினல் அரபில் உரபா அப்படின்னு 4 விஷயத்தை பதிவு செய்யறாங்க. கிதாப் குர்ஆனுக்கு, குர்ஆன்ல இருந்து எடுக்கப்படுகிறது. தஃப்சீர் ஒரு சில ஆயத்துகளுக்கு ஒரு சில ஆயத்துகளே விளக்கமா இருக்கும், இது ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு சில ஆயத்துகளுக்கு சுன்னா ரசூலுல்லாஹ்வினுடைய ஹதீஸுகள் அது தஃப்சீரா வரும், இது 2. மூணாவது, ஒரு சில ஆயத்துகளுக்கு அல் ஆசார் சஹாபாக்கள் சொல்லக்கூடிய அக்வால்கள் தஃப்சீரா இருக்கும், இது 3. ஆக சஹாபாக்களுடைய அக்வால்கள் 3வது. 4வது வல் ஃபுஸஹா மினல் அரபில் உரபா, அரபியில் தேர்ச்சி பெற்ற இலக்கியவாதிகள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களும் இதற்கு தஃப்சீராக அமையும். ஆக 4 விஷயங்களை கொண்டு தஃப்சீர் அமைய பெற்றிருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க சொல்றாங்க. அடுத்து வைஸ்முஹு, இந்த இதனுடைய பெயர் என்ன? இல்மு தஃப்சீர், தஃப்சீரினுடைய கல்வி அப்படின்னு இதுக்கு பேர். ஹுக்குமுஹு, இதனுடைய சட்டம் என்ன? அல் உஜூபுல் கஃபாஇ, வாஜிபு ஃபர்து ரெண்டுமே ஒரே அடிப்படை தான் நம்மள்ட்ட. அப்பதான் ஃபர்து கிஃபாயா அப்படின்னு நினைச்சாங்க சொல்ல வராங்க. ஃபரதே ஆயின் ஃபரதே கிஃபாயான்னு சட்டத்தை 2ஆ பிரிப்பாங்கல்ல. அந்த அடிப்படையில இது ஹுக்கும்ல எங்க உள்ளது அப்படின்னா ஃபர்து கிஃபாயால உள்ளது அப்படின்னு நினைச்சாங்க சொல்றாங்க. அப்போ உஜூபுல் கஃபாஇ அல்லது ஃபரது கிஃபாயா அப்படின்னா என்ன அப்படின்னா பொது கடமை அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமா சமுதாயத்துல யாராவது ஒரு சிலரோ
ஒரு கூட்டமோ அந்த செயலை செய்துவிட்டால் ஒட்டுமொத்த சமுதாயத்தின் மீது இருக்கக்கூடிய கடமையாகிறது நீங்கிவிடும். இதுக்கு தான் ஃபர்துல் கிஃபாயா, உஜூபுல் கஃபாயி அப்படின்னு நினைச்சேவாங்க இமாம்கள் விளக்கம் சொல்லுவாங்க. ஓ மசாயிலுஹு, இதில் இருக்கக்கூடிய மசாலாக்கள் நமக்கு என்ன சொல்லி தரும் சொல்றாங்க. கவாயாகு மின் ஹைதுல் அம்ரு வன் நகி வல் மோயிலத்து இலா கைரி தாலிக். இதில் இருக்கக்கூடிய அந்த கதியாக்கள் ஆகிறது மின் ஹைதுல் அம்ரு வன் நகி வல் மோயிதா. ஒன்று ஏவலாக இருக்கும், அல்லது விலக்கல்களாக இருக்கும், அல்லது மோயிலத்து இலா கைரி தாலிக்க, அல்லது அது அல்லாததின் பக்கம் இருக்கக்கூடிய உபதேசங்களாக இருக்கும். குர்ஆன் ஆயத்துக்களை எடுத்துக்கொண்டா ஒன்று ஒரு சட்டத்தை ஒரு மனிதனுக்கு ஏவும், அல்லது ஒரு சட்டத்தை ஒரு மனிதனுக்கு தடுக்கும், அல்லது ஏதாவது ஒரு அடிப்படையில் அவனுக்கு மௌஇதத் ஒரு உபதேசம் செய்யும். இதில் இருக்கக்கூடிய கதியாக்கள் அப்படிதான். ஆக தப்சீரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனுக்கு குர்ஆனை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே வீணான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. வனிஸ்பத்துஹு, இதனுடைய நிஸ்பா எப்படி மற்ற கல்வியை கவனித்து இதை படிக்கக்கூடிய கல்வி தப்சீர் கல்வி எப்படிப்பட்டது? அன்னஹு அஃதலுல் உலூமி ஷரஇய்யா, ஷரியத் ரீதியான கல்விகளே அஃதல், ரொம்ப சிறந்தது அப்படின்னு நினைக்கிறாங்க, சொல்லித்தராங்க. அப்போ கல்வியை 2-3 வகையா பிரிப்பாங்க. ஷரஇய்யான கல்வி, ஆலியான கல்வி, ரியாதியான கல்வி அப்படின்னு இமாம்கள் பிரிப்பாங்க. நமக்கு தெரியும் ஷரஇய்யான கல்வி 3 தான். ஒன்று குர்ஆன், 2வது ஹதீஸ், 3வது ஃபிக்ஹ். இந்த 3 தான் ஷரஇய்யான கல்வி. மற்ற கல்விலாம் என்ன கல்வி? உதாரணமா மந்திக் படிக்கிறோம், நஹு படிக்கிறோம், சர்ஃப் படிக்கிறோம். இதெல்லாம் அல் இல்மே ஆலியா, குர்ஆன் ஹதீஸை விளங்குவதற்கு நமக்கு துணை செய்யக்கூடிய துணை சாதனமாக உள்ள கல்வி. ஆலத் அப்படின்னா கருவின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ துணை சாதன கல்வி அப்படின்னு நினைச்சுவாங்க மற்ற கல்விகள். அப்ப இந்த 3 கல்வியை தவிர உண்டான கல்வி ஆலியத்தான கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி இந்த தசவுஃப் ரீதியாக இருக்கக்கூடிய அஹ், அஹ், யஹ்யா உலூமுத்தீன் போன்றது, தாலீமுல் முத்தாலிம் போன்றது, இதே மாதிரி மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய அந்த கல்விக்கு பேரு ரியாதியா அப்படின்னு நினைச்சுவாங்க சொல்லுவாங்க. மொத்தத்தில் ஷரஇய்யான் அப்படின்னு ஒரு கல்வி, ஆலியத்துன்னு ஒரு கல்வி, ரியாதியத் அப்படின்னு ஒரு கல்வி. ஷரஇய்யாவான கல்வி மொத்தம் 3. அதுல ஃபர்ஸ்ட் கல்வி குர்ஆனை பத்தி படிக்கிறது தான். அப்பதான் ஷரஇய்யாவான இல்மிலே இது ரொம்ப சிறந்ததுன்னு போட்டிருக்காங்க. வசுலுகா, அதனுடைய அடிப்படைன்னு போட்டிருக்காங்க. ஷரஇய்யால இதான் அடிப்படையான கல்வி. அடுத்து ஓ ஃபாயிதத்துஹு, இதனுடைய ஃபாயிதா என்ன? இதை படிக்கிறதுனால என்ன ஃபாயிதா? அல் மாரிஃபத்து பி மஆனி கலாமில்லாஹி அலா வஜிஹில் அக்மல், பரிபூரணமான முறையின் மீது அல்லாஹுவினுடைய கலாமினுடைய அர்த்தத்தை விளங்குவது. தப்சீர் படிக்கிறது ஒரு பெருமைக்கோ ஒரு பேரும் புகழுக்கோ அப்படிங்கிறதுக்காக வேண்டி கிடையாது. குர்ஆனை கரெக்டா விளங்கணும், அதுதான் தப்சீரினுடைய ஃபாயிதா. வேற எதுவும் நோக்கம் கிடையாது. அடுத்து லாஸ்ட் வகாயத்துஹு, இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அல் ஃபௌசு பி சஆதத்தி தாரைன், 2 உலகிலேயும் நற்பாக்கியங்களை கொண்டு வெற்றி பெறுவது. 2 உலகத்திலேயும் தப்சீர் படிக்கிறதுனால நமக்கு வெற்றி கிடைக்கும். துன்யால எப்படி வெற்றி கிடைக்கும், ஆகிரத்துல எப்படி வெற்றி கிடைக்கும்? அதான் சொல்றாங்க, துன்யால அந்த தப்சீர் படிக்கிறதுனால சில என்னென்ன சட்டங்கள் அல்லாஹ் ஏவி இருக்கான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அதுக்கு கட்டுப்படுவோம். எதையெல்லாம் அல்லாஹ் தடுத்தானோ அதை நம்ம தவிர்த்து நடப்போம். இந்த 2ன் மூலமாக ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும். ஆகிரத்துல என்னது? தப்சீர் படிக்கிறதுனால மனிதனுக்கு சுவனமும் கிடைக்கும், நயீம், இன்னும் அதில் இருக்கக்கூடிய நியாமத்துகளை கிடைக்கும். இதுதான் ஆகிரத்தில் அவன் பெறக்கூடிய வெற்றி. உலகத்துல நல்ல மனிதனாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகிரத்துல அதன் மூலமாக சுவனம் கிடைக்கக்கூடிய இன்னும் பல தரஜாக்கள் அடையக்கூடிய வாய்ப்பும் ஒரு மனிதனுக்கு இருக்கிறது. ஆக இதுதான் இந்த ஃபன்னு தப்சீர் அப்படிங்கிறதினுடைய மபாதி அஷர. அல்லாஹு தஆலா இதை முழுமையாக விளங்குவதற்கு நமக்கு கிருபை செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். அந்த கிதாபினுடைய மபாதி அஷர என்பது இப்போது முழுமையாக படிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததாக தப்சீரு ரொம்ப இந்த உலகத்துக்கு முக்கியம். ஏன் அப்படின்னா குர்ஆன் ஆயத்துகளை வச்சு மட்டும் ஒருத்தனால முழுமையாக அல்லாஹ்வினுடைய குர்ஆனை வழங்க முடியாது. இப்ப நம்ம அதை தானே பார்த்தோம். இந்த தப்சீரினுடைய இதை எடுத்துக்கிட்டாலே அல்லாஹ்வினுடைய கலாமை சரியான முறையில அக்குமலான முறையில நம்ம அறிந்து கொள்ளணும். அதுதான் இதனுடைய முறை, இதான் ஃபாயிதா. உதாரணமா ஒரு சில ஆயத்துக்களை நம்ம என்ன செய்யலாம், மேற்கோளா நம்ம என்ன செய்யலாம், காட்டலாம்.
லா உக்ஸிமு பிஹாதல் பலத் அப்படின்னு சூரா ஆரம்பிக்கப்படுகிறது. பலதுங்கிற சூரா அம்மா ஜுசுல வருது. லா உக்ஸிமு அப்படிங்கிற இடத்துல தப்சீர்ல தான் நமக்கு விளக்கம் சொல்லுவாங்க. லா அப்படிங்கிறது ஜாயிதாவான எழுத்து அப்படின்னு சொல்லி தருவாங்க. இப்போ தப்சீல்ல சொல்லப்படாதுன்னா நமக்கு தெரியுமா? சத்தியம் இல்லை அப்படின்னு தானே நம்ம என்ன செய்யணும், அர்த்தம் வைக்க முடியும். அப்போ தப்சீர்னாலதான் நமக்கு தெரியுது இங்க இருக்கக்கூடிய லா என்பது ஜாயிதா. அப்ப லாவிற்கு அர்த்தம் வைக்க கூடாது அப்படிங்கிற முறை தப்சீரை கொண்டுதான் நமக்கு என்ன செய்து விளங்கு. அதற்கு அடுத்ததாக ஒரு சில ஆயத்துகளையும் நம்ம பார்க்கணும். வலையாளின் அஷிர் அப்படின்னு வருது. அந்த 10 நாட்களின் மீது சத்தியமாக அப்படின்னு வருது. இதுக்கு நம்ம குர்ஆனை மட்டும் நம்ம படிச்சோம்னா நமக்கு ஒரு விளக்கம் கிடைக்குமா, ஒரு அர்த்தம் கிடைக்குமா, புரிதல் இருக்குமா? இல்ல. அவங்க தஃசீல சொல்லுவாங்க, அஷர தில் ஹஜ்ஜா, துல்ஹஜ் நாளினுடைய அந்த 10 நாட்கள், அந்த 10 நாட்களின் மீது சத்தியமாக அப்படிங்கிறது விஷயத்த நமக்கு தஃசீல்ல தானே சொல்லி தருவாங்க. வல்லுஹா சூரால வருது, வஜதக ضالًا فهدى அப்படின்னு வருது. நபியை பத்தி சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், வஜதக உங்களை அவன் பெற்றுக்கொண்டான், லால்லன் லால்லால அது பெற்றுக்கொண்டான், ஃபஹதா அதற்கடுத்து என்ன செய்தா, அல்லாஹ் வழிகாட்டினான் அப்படின்னு வரும். அப்ப இங்க என்ன வருது, ரசூலுல்லாஹ் லால்லா இருந்த பிறகு அவங்க ஹிதாயத்தான பாதைக்கு மாறினாங்களா அப்படின்னா நம்ம அர்த்தம் வைக்க முடியும்? அப்படி கிடையாது. அப்ப தஃசீல்ல நமக்கு என்ன செய்வாங்க, விளக்கம் சொல்லி தருவாங்க. வஜதக ஹாலியன் மின ஷரியதி, ஷரியத்தை விட்டு ஹாலியானவராக, ஷரியத்தை இல்லாதவராக அல்லாஹ் உங்களை பெற்றுக்கொண்டான். அதற்கு அடுத்து ஷரியத்து உள்ளவராக உங்களை உண்டாக்கினான், பெற்றுக்கொண்டான் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் சொல்லுவாங்க. ஆக இந்த தஃசீர் இல்ல அப்படின்னா இந்த குர்ஆன் ஆயத்துக்கு நம்மளால சரியான அர்த்தம் வைக்க முடியுமா? ரசூலுல்லாஹ் லால்லாக பெற்றுக்கொண்டான், வழிகேடர் அப்படின்னு நம்ம அர்த்தம் வைக்க முடியுமா? நஅூது பில்லாஹ். அப்போ கைர ஷரியா, ஷரியத் இல்லாமல் அல்லாஹ் பெற்றுக்கொண்டான், அதற்கடுத்து ஷரியத் உடையவராக ஆக்கினான். இப்படிங்கிற மாதிரி நிறைய ஆயத்துகள் இருக்கிறது. அந்த ஆயத்துகளுக்கு விளக்கம் தப்சீரின் மூலமாகத்தான் முழுமையாக நம்மளால் விளங்க முடியும். ஒரு ஆயத்து வருது, குத்திபா அலைக்கும் இதா ஹதர அஹதகுமுல் மௌத்து அப்படின்னு சொல்லிட்டு வருது. மௌத் என்பது உங்களுக்கு சம்பவித்து விட்டால், இன் தரக்க ஹைரனில் வசியத்துல் வாலிதைன் வல் அக்ரபீன் பில் மஅரூஃப், பெற்றோர்களுக்கு நீங்கள் வசியத்து செய்து விடுங்கள், உறவினர்களுக்கு நீங்கள் வசியத்து செய்து விடுங்கள் அப்படின்னு வருது. ஆக வசியத்துங்கிறது கடமையா, குத்திபன்னு வருது அப்படின்னா கடமையாக்கப்பட்டது அப்படின்ல வருது அப்படின்னா இல்ல. இந்த ஆயத் என்பது நசகு செய்யப்பட்டு விட்டது. இப்போது வராசத் அப்படிங்கிற இது வந்துட்டுல, ஒரு மனிதன் இறந்து விட்டால் இயற்கையாகவே அல்லாஹு தாலா குர்ஆன்ல என்ன சட்டம் சொல்றானோ, ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி தந்தாங்களோ அந்த அடிப்படையில அந்தந்த நபர்களுக்கு இவ்வளவு பங்கு கொடுத்துறணும். அது மௌத்தா போகக்கூடிய அந்த மனிதர் சொன்னாதான் அப்படின்னு கிடையாது, அது தவயத்தாவே அது விதிக்கப்பட்ட விதி. ஆனா இந்த ஆயத்துல என்ன வருது, வசியத்து செய்யணும் அப்படின்னு வருது இல்ல. அப்ப இதுல இருந்து நமக்கு தெரியுது இந்த ஆயத்து நசகு செய்யப்பட்டு விட்டது, இது முன்புள்ள ஆயத்து அப்படிங்கிறது நமக்கு தஃசீரை பார்த்தா தானே நமக்கு விளக்கம் கிடைக்கும். இன்னொரு ஆயத்து இருக்கிறது. இப்படி நிறைய ஆயத்துகளை தஃசீர் இல்லாமல் நம்மால் விளங்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். வருது, நபியே லா துதிஉஹு வஸ்ஜுத் வக்தரிப், நபியே அந்த காபிர்களுக்கு கட்டுப்படாதீர்கள், வஸ்ஜுத் சுஜூது செய்யுங்கள், வக்தரிப் அல்லாஹ்வை நெருங்குங்கள் அப்படின்னு வருது. வஸ்ஜுத், அப்போ சுஜூது செஞ்சுக்கிட்டே இருந்தா அல்லாஹ்வை நெருங்கிடலாமா? சுஜூது மட்டும் செஞ்சா போதுமா? ருக்கு செய்ய தேவையில்லையா? கியாமு தேவையில்லையா? இப்படின்னு கேள்விகள் வருதா இல்லையா? அப்பதான் விளக்கம் சொல்லுவாங்க தஃசீல, வஸ்ஜுத அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் நபியே சல்லி, நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், அவங்களுக்கு கட்டுப்படாதீங்க. நீங்க அல்லாஹுவை தொழுக ஆரம்பிச்சாலே அல்லாஹுவினுடைய உதவி உங்களுக்கு கிடைத்து வக்தரிப் அல்லாஹுவை நீங்கள் நெருங்கி விடுவீர்கள் அப்படின்னு தஃசீல்ல நமக்கு அழகா என்ன செய்வாங்க, விளக்கங்கள் சொல்லி தருவாங்க. ஆக தஃசீர் இல்லாமல் ஒரு மனிதன் குர்ஆனை சரியாக விளங்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கணும். உலகத்துல ஏராளமான தஃசீர் இருக்குதுங்க, ஏராளமான தஃசீர். எவ்வளவு தஃசீர் இருக்கு தெரியுமா? மாயிதா சூறால 6வது ஆயத்து ஒண்ணு வருது இல்ல, ஒழுவை பற்றி உண்டான ஆயத்து வருது இல்ல,
நீங்கள் தொழுகைக்காக வேண்டி நீங்கள் நின்றுவிட்டால் வகசிலு உஜுஹக்கும் வைத்தியக்கும் இரல் மராபிகி வம்சஹூ பிர்ஊசிக்கும் அப்படின்னு வருது இல்ல. சாதி இமாம் சொல்றாங்க அந்த ஆயத்துக்கு மட்டும் 50 வகையாக விளக்கம் சொல்கிறார்கள். அந்த ஒரு ஆயத்துல 1000 பாகங்களை கொண்ட தஃசீர்லாம் உலகத்துல இருக்கு. ராசி இமாம் அவர்கள் அல்ஹம்து சூராவிற்கு மட்டுமே ஒரு பாகம் கொண்ட தஃசீரை எழுதியுள்ளார்கள். ஆக நிறைய தஃசீர் இருக்குங்க உலகத்துல. குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஷேக் அப்துல் கரீம் ரஹிமஹுல்லாஹு தஆலா அப்படிங்கிறவங்க மிகப்பெரிய இமாம். இவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிங்கிறதுக்கு மட்டுமே 19 பாகங்களை கொண்ட தஃசீரை அவர்கள் எழுதியுள்ளார்கள். நிறைய இமாம்கள் இருக்கிறாங்க. அபூ பக்கர் இப்னுல் அரபி ரதியல்லாஹு அப்படிங்கிற இமாம் அவர்கள் குர்ஆனுக்கு 6000 பக்கங்களை கொண்ட தஃசீரை அவர்கள் எழுதியுள்ளார்கள். ஷேக் அபு அப்துல்லா முஹம்மது அப்துர் ரஹ்மான் அப்படிங்கிற மிகப்பெரிய இமாம் அவர்கள் குர்ஆனுக்கு 1000 ஜில்து 1000 பகுதிகளை கொண்ட தஃசீரை எழுதியுள்ளார்கள். இப்படி ஒரு தஃசீருக்கு ஏகப்பட்ட விளக்கங்கள் போய்கொண்டே இருக்கிறது. நல்லா குர்ஆன்ல சொல்றாங்க அல்லவா, இந்த குர்ஆனுக்கு யார் நினைச்சாலும் விளக்கம் எழுதி முடிக்க முடியாது. ஏனென்றால் இது அல்லாஹ்வினுடைய கலாமுல்லா. ஆக மனிதர்களால் முடிந்த அளவிற்கு இந்த தஃசீருக்கு விளக்கம் என்ன செய்திருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. மிகப்பெரிய இமாம்கள்லாம் நமக்கு சொல்லி தருவாங்க, நாணவான்கள் நமக்கு சொல்லி தருவாங்க. ஒவ்வொரு ஆயத்திற்கும் 60,000 விளக்கங்கள் வரை மனிதர்களால் சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஆயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதற்கு 1000 2000 அல்ல 60,000 விளக்கங்கள் வரை நம்மால் விளக்கம் சொல்ல முடியும் அப்படின்னு மிகப்பெரிய நாணவான்கள் எல்லாம் நமக்கு என்ன செய்யறாங்க, சொல்லி தராங்க. அப்படின்னா தப்சீர் அப்படிங்கிறது குர்ஆனினுடைய மிகப்பெரிய விளக்க உரை அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். தர்ஜுமா அப்படிங்கிறது வேற, தப்சீர் அப்படிங்கிறது என்ன செய்யுது வேற. ஆக குர்ஆனை பொறுத்த வரைக்கும் மா ஃபர்ரத்னா ஃபில் கிதாபி மின் ஷை, இந்த குர்ஆன்ல எந்த ஒன்றையும் இறைவன் வேஸ்டா சொல்லல, எதையும் விட்டு வைக்கல. கியாமத்து நாள் வரை என்னென்ன சட்டங்கள் மக்களுக்கு தேவையோ எல்லாம் இந்த குர்ஆனில் இருக்கிறது. எல்லாவற்றையும் தப்சீர் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். கியாமத்து நாள் வரைக்கும் சட்டம் இருக்குது, ஆய்வு செஞ்சா கிடைக்கும். இதைத்தான் புரியும்படி அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹு தஆலா அவர்கள் நமக்கு அழகாக என்ன செய்வாங்க, சொல்லி தருவாங்க. வலவு ததப்பருல் இன்சானு அல் குர்ஆன, குர்ஆனை ஒரு மனிதன் நன்றாக சிந்தித்தானேயானால் கான ஃபீஹி மா யருத்து மா யுரத்து அலா குல்லி முப்ததின் பிதஅவதிஹி, ஒவ்வொரு பிதாத்துவாதிகளும் என்ன பிதாத்தை முன்வைக்கிறார்களோ, என்ன பிதாத்தை மொழிகிறார்களோ எல்லாவற்றிற்கும் இந்த குர்ஆனிலிருந்தே மறுப்பை நாம் கொடுத்து விடலாம். ஆனால் நன்றாக ஆய்வு செய்து பார்த்தால் அதனுடைய மறுப்பு குர்ஆனிலே கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆக என்ன விமர்சனம் ஒரு மனிதன் செஞ்சாலும் கூட அதற்கு விடை ஹதீஸ்ல கூட நம்ம தேட வேண்டாம், குர்ஆன்ல ஆய்வு செஞ்சாலே நமக்கு கிடைச்சிரும், குர்ஆனை சிந்திச்சாலே கிடைச்சிரும் அப்படின்னு சுனனுல் ஹிலால் அப்படிங்கிற கிதாபுல அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லி தராங்க. ஆக எந்த பிரச்சனை வந்தாலும் அதற்கு தீர்வு குர்ஆனின் மூலமாக சொல்லக்கூடிய அந்த தஃசீருக்கு இருக்கிறது. குர்ஆனை ஆய்வு செய்ய 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 கியாமத்து நாள் வரை ஒரு மனிதனுக்கு என்ன சட்டங்கள் எல்லாம் தேவையோ, என்ன விடையெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் இந்த தஃசீரில் நாம் ஆய்வு செய்து பார்த்தால் கிடைக்கும். அதைத்தான் இமாம்கள் அழகாக நமக்கு தஃசீராக பதிவு செய்து தந்திருக்கிறார்கள். ஆக அதற்கு அடுத்ததாக இமாம்களினுடைய வரலாறை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிந்து கொள்வோம். ஆக இன்றைக்கு பாடத்தில் நாம் தெரிந்து கொண்டது தஃசீரினுடைய மபாதி அஷர. அப்படி இதனுடைய அடிப்படையான 10 விஷயங்களை நாம் தெரிந்துகிட்டோம். தஃசீர் இல்லை என்றால் என்ன நடக்கும், குர்ஆனை சரியா வழங்க முடியாது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டோம். மூணாவதா எப்படிப்பட்ட தஃசீர்கள் எல்லாம் இந்த உலகத்துல இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக தஃசீரை கொண்டே இந்த உலகத்திற்கு முழுமையாக எல்லா சட்டங்களும் கிடைத்துவிடும் அப்படிங்கிற சட்டத்தையும் அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய பாடத்தில்
நாம் தெரிந்து கொண்டோம். அல்லாஹு தாலா இதை முழுமையாக படிப்பதற்கும் கேட்பதற்கும் நம் எல்லோருக்கும் கிருபை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.